உணர்ச்சிகள், பண உணர்வுகள் மனிதனிடத்துல இருக்குது. சோம்பேறித்தனம், கவலை, வலி, அதுபோல எதிர்காலத்தை பற்றிய யோசனை, நடந்த நிகழ்வுகளை பற்றி மனிதன் அதை மீட்டுவதனால் ஞாபகங்களால் வரக்கூடிய அந்த பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றின் மூலமும் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் தான் விரக்தி. இவைகள் எல்லாமே சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால் விரக்தி. விரக்தி என்பது என்ன எங்களை செய்யும் என்று சொன்னால், நிறைய விஷயங்கள் கண் முன்னாலே எங்களுக்கு நலவுகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட செயல்படுவதற்கான உற்சாகத்தை இல்லாமலாக்கிவிடும். செயல்படுவதற்கான உற்சாகத்தை எங்களை விட்டும் இல்லாமலாக்கிவிடும். இந்த விரக்தி நிலை அரபில் அல் ஹசீமத்து நப்சி அல்லது அல் இன்ஹியாரு நப்சி, மனவீழ்ச்சி. மனம் உற்சாகம் அடையாமல் இருத்தல், தொய்வு நிலையை மனது அடைதல். நம்மளால் இந்த வாழ்க்கையில் எந்த நலவும் இல்லை, நம்ம எந்த ஒரு முன்னேற்றத்தையும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது, எனது நிலை இதுதான், என் வாழ்க்கையினை இப்படித்தான், என் வாழ்க்கையில எந்த விதமான பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் என்னது இல்லை என்ற இந்த சிந்தனை இருக்கிறது. இது உலகத்திலேயே அஹ்தர் விஷை, மிகவும் ஆபத்தான சிந்தனை, மிக 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 ஆபத்தான ஒரு பகுதி தான் இது. இதுதான் தற்கொலைக்கான காரணம். இதுதான் ஒரு மனிதன் போய் தற்கொலை செய்வதற்கான காரணம் இதுதான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே ஒருவர் உச்சகட்ட பாவத்தை செய்து விட்டாலும் சரி, எப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய பாவங்களை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. அந்த கண்டிப்பதிலேயே மிக உச்சகட்டமான பாவம், அந்த மாதிரியான பாவங்களை செய்து விட்டாலும் கூட ஒரு மனிதனுக்கு எதற்கு அதிகாரம் வழங்கவில்லை அப்படி என்று சொன்னால், தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் என்ன செய்யவில்லை, அதிகாரம் வழங்கவில்லை. தற்கொலைக்கு இஸ்லாம் அதிகாரம் வழங்கவில்லை. இந்த பாவங்கள், இந்த விரக்தியை நினைத்து ஒருவர் தற்கொலை செய்வாராக இருந்தால் அவருக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறேன் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், ஆதாரப்பூர்வமான செய்திகளை பார்க்கிறோம். எனவே இந்த மனதை கவலைகள், வேதனைகள், சோதனைகள், கடந்த கால ஞாபகங்கள், தொய்வு நிலை, இவைகளெல்லாம் சேர்ந்து விரக்திக்கு தள்ளும். அல் ஹசீமா, ஒரு தோல்வியின் பக்கம் தள்ளும். அந்த தோல்வி நிலையுடைய விளைவாக ஒருவர் ஆக உச்சகட்டமாக செய்ய நினைப்பது தன் வாழ்க்கையை அதோட முடிக்கிறது, தன் வாழ்க்கையை அதோடு முடிப்பது. இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நீ என்ன பெரிய கொடுமைக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவனாக நீ இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, நீ வாழ்க்கையில எதை சந்தித்திருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கையில இருந்து நம்பிக்கை போகக்கூடாது. வாழலாம் என்ற நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உனது உயிரை நீ மாய்த்துக் கொள்வாயாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகிறாய், உனக்குரிய தண்டனை நரகம்தான். அப்படிப்பட்ட வாழ சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்திலே நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விரக்தி நிலை ஹசீமத்து நப்சியா, இவை ஒரு பெரிய ஒரு பாபிது, பெரிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் பெரும்பாலும் ஒன்றாகத்தான் இருக்கு. சொந்த வாழ்க்கையில் விரக்தி, இதான் நீங்க நினைப்பீங்க. ஆனா விரக்திக்கு சொந்த வாழ்க்கை மட்டுமல்ல, ஒருவருடைய மார்க்க பிரச்சார வாழ்க்கை, தஅவா பிரச்சார வாழ்க்கை, உலகத்திலே அவருடைய வணக்க வழிபாடு சம்பந்தமான வாழ்க்கை, உலக முஸ்லிம்களுடைய சிச்சுவேஷன், கண்டிஷன், இன்றைக்குள்ள நிலைமை, இவைகளின் பின்னாலும் விரக்தி என்பது என்ன செய்யும், உருவாகும். இவைகளின் பின்னாலும் விரக்தி உருவாகும். பல வகையில விரக்தி என்கின்ற பகுதி என்ன செய்யும், வரும். ஒரு மனிதனுடைய பாவம், ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடு, ஒரு மனிதனுடைய சொந்த வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய அரசியல், ஒரு மனித எல்லா விஷயங்களிலும் இந்த விரக்தி என்ற பகுதி உண்டாகும். இந்த விரக்தியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இந்த விரக்தியை ஏற்படுத்துவதற்கு மிகவும் முயற்சிப்பவன் யார், ஷைத்தான் தான். மிகவும் முயற்சிப்பவன் யார், ஷைத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் இந்த எல்லா பகுதிகளையும் இங்கே டச் பண்ணுவதற்கு எனது நேரம் என்ன இடம் தராது. அதனால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரக்தி, ஹசீமா என்பது எல்லா பகுதியையும் குறிக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த விரக்தி சம்பந்தமான விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை நாம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான காரணம், இந்த விரக்தி நிலை என்பதற்கான மிக பிரதானமான காரணம் என்ன என்று பார்த்தீங்க என்று சொன்னால், தன்னை பற்றிய தவறான அளவீடு. இதான் முதல் செய்தி. தன்னை பற்றிய தவறான அளவீடு, உங்களை பற்றி நீங்கள் எப்படி எடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய விரக்திக்கான பிரதானமான காரணம். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன எடை போடுகிறார்கள் என்பது இரண்டாவது அம்சம். நீங்க உங்களை பத்தி போட்டு நீங்க முதலாவது உங்களை மதிக்கணும். நீங்க உங்களை நீங்கள் மதிக்க வேண்டும், உங்கள் ஆற்றலை நீங்கள் மதிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில உள்ள திறமைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். நீங்கள் அனுபவித்தவைகள் உங்களுக்கு முதலாக ஞாபகம் இருக்கணும்.
ஆனால் விரக்தி அடைகிறதுக்கான முதல் காரணம் ஷைத்தான் எங்களை பற்றி எங்களுக்கு மைனஸான சிந்தனைகளை என்ன செய்வான், ஷைத்தான் தருவான். இதுதான் விரக்திக்கான முதல் காரணம். ஒரு சின்ன செய்தி இந்த செய்தி அதாவது ஒரு உலக ரீதியான ஒரு செய்தி. எங்களை நாங்கள் எப்படி அளக்க வேண்டும் என்கின்ற ஒரு மெசேஜை எங்களுக்கு சொல்கிறது. ஒரு பெண்மணி ஒரு கடைக்கு நாய்க்குட்டி 2 வாங்க போறாரு. நாய்க்குட்டி வாங்கலாமா இல்லைன்னு 2வது அம்சம். சரியா, வாங்க போறாங்க கடைக்கு வாங்க போற நேரத்துல, ஒரு நாய்க்குட்டி வாங்க போன நேரத்துல அவங்க நாய் விற்கிற $5, உதாரணமா $5 USD, $5 என்று சொன்ன நேரத்துல என்னட்ட $5 இல்ல, நான் கஷ்டப்பட்டு சேர்த்ததுல $3 தான் என்ன செய்யுது இருக்குது அப்படின்றாங்க. இப்ப $3 அப்ப நான் என்ன செய்யாது, கிடைக்காது, $5 எடுத்துட்டு வாங்கன்றான். அந்த நேரத்துல இப்ப $3 தான், இன்னைக்கு வேற எந்த வழியும் இல்லை. வேண்டுமென்றால் இதை நீங்க எடுத்துட்டு போங்கன்றாங்க. எதை? இந்த ஒரு கால் உடைந்த ஒரு நாய் ஒன்று அந்த இடத்துல என்ன செய்யுது இருக்குது, இதை நீங்க எடுத்துட்டு போங்க, ஊனமான இந்த நாய் என்ன செய்ய எடுத்துட்டு போங்கன்றான். எடுத்துட்டு $3 எடுத்துட்டு போங்கன்னா, அவன் இல்ல நான் எடுக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் ஒரு $5 எடுத்துக்கண்டு அந்த ஊனமுற்ற நாயை கேட்கிறான். அவர் $3 அதை எடுத்துட்டு போன்ட்டாரு. $3 அதை எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. $5 அதை கேட்கிறாங்க. அதை நான் $3 உங்களை எடுக்கலாம், எனக்கு அந்த இதுதான் வேணும். அந்த புள்ள என்ன செய்யுது, திருப்பி பிடிக்குது. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏமா உங்களுக்கு நல்ல முறையில் அதை எடுத்து என்ன செய்யலாம், வாங்கிட்டு போகலாம், இதையே திருப்பியே என்ன செய்றீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல எனக்கு அதுதான் வேணும் அப்படின்றான். அவர் திருப்பி ஊனமுற்ற ஒரு நாயை நீங்க ஏன் எடுக்கிறீங்கன்னு திருப்பி கேட்கலாம். அந்த பெண்மணி அந்த கடைக்காரரை கூப்பிட்டு தனது கால் பகுதியை காட்டுகிறார். அந்த பிள்ளையும் ஊனமுற்ற ஒரு பிள்ளை. எனக்கு விலை எல்லோரையும் போன்று சமமாகத்தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நானும் $5 பெருமதியானவன் தான். ஊனமுற்ற ஒரே காரணத்துக்காக என்ன செய்யக்கூடாது, அது குறையக்கூடாது என்று தன்னை பிளஸ் ஆக நினைச்சது பாருங்க. அதுதான் ஒரு மனிதன் வெற்றி பெறக்கூடிய இடம், முக்கியமான இடம். அதாவது ஊனமுற்றதுக்காக நீங்களே ஊனமுற்றவர்களை தவறாக நினைத்தால், இவன் சரி வர மாட்டான்னு நினைச்சா, அப்ப அர்த்தம் நீங்க என்ன தெரியுமா, உங்களை நீங்க தவறா என்ன செய்றீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். தனக்கு இது பிளஸ் யார் நினைப்பாருண்டா, தனக்கு போல் எவனுக்கு இருக்கிறதோ அவரை மதிக்கிறவன். எனவே முதல் செய்தி என்ன என்று சொன்னால், எங்களை நாங்கள் சரியான முறையில் அதாவது மதிப்பிட பழக வேண்டும். எங்களது நிலைகளை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள பழக வேண்டும். இது முதல் செய்தி. எப்பயும் நம்மளை பத்தி நம்ம சரியான சிக்கா உள்ளத்துல நம்பிக்கை என்ன செய்யறது, வரவிலக்கிறது. 2வது செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், எப்பையும் தோல்வியாக இருந்தாலும் சரி, பிரச்சனையான சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள பிளஸ் என்ன என்று பார்க்கிற எனது முயற்சி இருக்கணும் எங்கள்கிட்ட. எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒன்று உங்களுக்கு நடந்துட்டு, நீங்க அதை எதிர்பார்க்கல, விரும்பல, அதுல நிச்சயமாக நல்லது இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்காது விட்டாலும் கூட அதுல நிச்சயமாக நல்லது இருக்கிறது. அல்லாஹு தாலா எந்த கெடுதியிலையும் நலவை அல்லாஹ் இல்லாமக்கல்ல, எந்த நலவிலையும் கெடுதி இல்லாமக்கல்ல. எல்லாத்துல 2 இருக்கு. விகிதாசாரம் கூட குறையுமே தவிர, நல்லதுல நலவு அதிகம், கெடுதி குறைவு, கெட்டதுல கெட்டது அதிகம், நலவு குறைவு. இதுதானே தவிர கெட்டதில் நல்லதே இல்லை. பாவமானத்தை சொல்லல, நமக்கு எதிரானவைகளை சொல்கிறேன் இருக்குது என்று சொல்ல பழகணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எந்த சோதனையால் பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்ல அராஃபிஹா அர்பஅ நிஅம், நான் எந்த சோதனையில பாதிக்கப்பட்டாலும் நான் 4 நிஅமத்துக்களை அதில் காண்கிறேன் என்று சொன்னார். எப்படி? எந்த சோதனைக்குள்ள நான் அகப்பட்டாலும் நான் 4 இறைவனது நிஅமத்துக்களை அதில் காண்கிறேன் என்றான். இது யாருடைய மனநிலை? எப்பொழுதும் தனக்கு நடக்கக்கூடிய மைனஸிலும் எனக்கு பிளஸ் என செய்து இருக்குது என்று நினைக்கக்கூடிய மனநிலை. என்ன ஒன்று அவர் சொல்றாரு, அதாவது இன்னஹா லம் தகுன் ஃபீ தீனி, முதல் சந்தோஷம் எனக்கு எனது மார்க்கத்துக்கு அது சோதனையாக இருக்கவில்லை. அது எனது முதல் சந்தோஷம். நான் மார்க்கத்துல பிழை விடுற இடத்துல அது என்ன செய்யல இருக்கல. என்ன உலகத்துல நஷ்டம் வந்தது, எனக்கு புள்ள மரணிச்சிட்டு நான் தோல்வி அடைந்து விட்டேன். ஆனா என் தீன்ல அது என்ன செய்யல, எந்த மாற்றத்தை அது ஏற்படுத்தல. இது எனக்கு முதல் ஞாபகத்தை நான் அதுல என்ன செய்கிறேன், உணர்கிறேன். 2வது ஞாபகத்தை என்ன தெரியுமா, அது இந்த சோதனையை விட பெரிய சோதனையாக இருக்கவில்லையே, அதுல நான் 2வது ஞாபகத்தை காண்கிறேன். இதுக்கு மேலதிகமாக நிறைய சோதனைகளை மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க. குடும்பத்தை டோட்டலாக இழந்திருப்பார்கள், வாழ்க்கையில பெரிய நஷ்டங்களை அடைந்திருப்பார்கள், என்னவெல்லாம் கண்டிருப்பாங்க. நீங்க அதோட ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா இது என்ன, ஒரு சின்ன ஒரு சோதனையாகத்தான் என்ன செய்வீங்க, காணுவீங்க. உங்களை விட பெரிய சோதனை என்ன செஞ்சிருப்பான், இன்னொருத்தர் அனுபவிச்சிருப்பான். அந்த வகையில் நான் என்ன செய்கிறேன், திருப்திப்படுகிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள்.
மூன்றாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த சோதனையில் இறைவனை பொருந்திக் கொண்டேனே, அது எனக்கு மூணாவது நிஅமத் என்றார். ஒரு சோதனை வந்தது, நான் இறைவனுக்கு எதிராக பேசல, இறைவனுக்கு எதிராக கொந்தளிக்கல, நான் கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் நாடிய மாதிரி நடந்தது அப்படியே இறைவன் என்னை சொல்ல வச்சானே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வச்சானே, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்ல வச்சானே, அது எனக்கு என்னது, நான் எனது மூணாவது நிஅமத்தாக நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். நான்காவதாக எனக்கு அல்லாஹ் அதில் கூலியை ஆக்கி இருக்கிறான், அது எனக்கு நாலாவது நிஅமத்தாக நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். எந்த சோதனை எனக்கு வந்தாலும் நான் 4 நிஅமத்துக்கள் என்ன செய்றேன் அதுல பார்க்கிறேன் என்றவருக்கு தன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் நலவை பார்க்க தெரிந்திருக்க வேண்டும், அதில் நலவை பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. எந்த சோதனையாக அஸஅன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருன் லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், ஆனா அது உங்களுக்கு என்ன செய்யும், கைராக அமையும். நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அதில் கைராக அமையும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். இந்த பார்வை நம்ம எதாக இருந்தாலும் சரி, நீங்க சிம்பிளா யோசிங்க. நிறைய பேர் சவுதிக்கு வந்த பின்னால நாட்டுல நல்ல வாழ்க்கை வாரதுக்கு காரணமாக இருந்தது ஊர்ல அடைஞ்ச நஷ்டமா இருக்கலாம். விளங்கிட்டா, பெரிய கடையை இழுத்து மூடிட்டு இங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாத்தையும், அதை விட டபுளா இறைவன் என்ன செஞ்சிருப்பா, ஏதோ ஒரு நஷ்டம் இன்னொன்றுக்கு உங்களுக்கு அத்திவாரம் போட்டிருக்கு, ஏதோ ஒரு வீழ்ச்சி இன்னொன்றுக்கு என்ன செய்திருக்கும் அத்திவாரம் போட்டிருக்கு. எதுவும் இல்லைன்னு வைங்க, அங்க நம்ம உலகத்துல இருந்திருப்போம், இங்க மார்க்கம் கிடைச்சிருக்கும், இங்க மார்க்கம் என்ன செய்திருக்கும் எங்களை கிடைத்திருக்கும், இல்லைன்னு அது கிடைச்சிருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்கள், எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நலவிருக்கும், கொஞ்சம் நலவிருக்கும், விரக்தி ஊட்டாமல் அவைகளை பார்க்க நாங்கள் பழக வேண்டும். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பாதிப்பு நம்மளோட யாராவது இந்த விஷயம் எதுக்கு பொருந்தும் என்றால், நம்மளோட மோதி நான் வெற்றி பெறுகிறேன், நான் தோல்வி அடைகிறேன், இன்னொருவர் வெற்றி பெறுகிறார், இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நம்ம எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள், அல்லது நமக்கு எதிர்ப்பாக நடக்கக்கூடியவர்கள், நம்மளுக்கு எதிராக சதி செய்தவர்கள், பொறாமைப்பட்டவர்கள், பிரித்தவர்கள், இப்படி ஏதாவது இருக்கும். இப்படி எது நடந்தாலும் என்ன நினைக்கணும்னா, வலி எனக்கு மட்டும்தான் என்று என்றைக்கு நினைக்க கூடாது. வலி எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, எனக்கு வலிக்குதுன்றதல்ல, அவனுக்கு ஏன் வலிக்கல என்றது. இதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. என்னன்னா, எனக்கு ஏன் வலிக்குது என்பதை விட இவனுக்கு ஏன் வலிக்காம இருக்கிறன்றதான பிரச்சனை. இதனால கொஞ்சம் பேர் விரக்தி அடைவார்கள். இதனாலேயே, அதாவது ஒரே விதமான சோதனையில் அகப்பட்டிருப்பாங்க, அவன் வந்து உங்களுக்காக வேண்டி உங்களுக்கு முன்னால சிரிச்சிட்டு இருப்பான், இது உங்களுக்கு பெரிய வலியா என்ன செய்யும் இருக்கும். இந்த மாதிரி நேரங்களெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா, உலகத்தில் வலி எல்லோருக்கும் சமமா தான் என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹு தஆலா உஹது யுத்தத்துல நபித்தோழர்கள் அந்த ஒரு பிழை விட்ட இதன் பின்னால் அவங்க பட்ட வேதனை இருக்குது, நாம தோல்வி அடைஞ்சிட்டோமே என்ற மிக வேதனைப்பட்டார்கள். அதனால இந்த ஒரு பத்ர் யுத்தத்துடைய அந்த திருப்தியும் உஹது யுத்தத்துடைய நஷ்டமும் அவர்களை கம்பேர் பண்ண வச்சு மிச்சமே என்ன செஞ்சது, வேதனைப்படுத்தியது. அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது இன் குன்தும் தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன் வ தர்ஜூன மினல்லாஹி மா லா தர்ஜூன் மா லா யர்ஜூன். அதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால், உங்களுக்கு வலி என்றால் அவர்களுக்கும் வலிக்கிறது என்றாங்க. நீங்க தோல்வி அடைஞ்சதுனால உங்களுக்கு மட்டும் வலிய நினைக்காதீங்க, நீங்க கொடுத்த அந்த எதிர்ப்புல அவர்களுக்கும் வலிக்குது. உங்களுக்கு என்ன பிளஸ் அப்படி என்றால், அவர்கள் இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கிறீர்கள், நீங்கள் ஒரு நல்லதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த நபித்தோழர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வழிகள் எப்பொழுதும் எல்லோருக்கும் சமமாகத்தான் என்ன செய்யும் வரும். ஒருத்தர் வெளிப்படுத்துவார், ஒருத்தர் வெளிப்படுத்த மாட்டாரு. அதை வச்சு நம்ம விரக்தி அடைஞ்சு முடிவெடுத்துடக்கூடாது. ஒருத்தன் பெரிய நஷ்டம் அடைஞ்சிருவான், நம்ம சாதாரண சில்லறை கடையாண்டு போட்டு நஷ்டம் அடைஞ்சிருவோம். அவன் சந்தோஷமா திடீர்னு பார்த்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, ஆனா நான் சாதாரண கடை போட்டு இந்த கவலைப்படுறேன், அவன் நஷ்டம் இல்லாம தெரிஞ்சுட்டீங்கிறானே, அவன் இது இந்த வழிகளையும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிடறது, இனி நம்ம முன்னேற முடியாது, இனி முன்னேற முடியாது தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய தன் வழியில் எல்லோரும் சமம். தோல்வி அடைஞ்சவனுக்கும் மோதுற அளவுக்கு வழி இருக்கும். விளங்கிட்டா, தோல்வி அடைஞ்சவனுக்கும் மோதுற அளவுக்கு வழி இருக்கும். வெற்றி அடைஞ்சவனுக்கு எவ்வளவு மோதினாலும் அந்த அளவுக்கு வழி என்ன செய்யும் இருக்கும் என்கின்ற அந்த சிந்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது விரக்தி என்பது ஷைத்தான் எங்களுக்கு ஊட்டக்கூடிய விஷயம். அதை எப்படியெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், எமது சமுதாயத்திலே கூடுதலாக அவசரமாக இந்த மன விரக்தியால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார், முதியவர்களா இளைஞர்களா? சும்மா சொல்லிடுறது விளங்கிட்டா,
நீ இளைஞரை சொல்லி நான் முதியவனை சொல்லுறது சொல்லிடுறது. எது யார் இளைஞர்களா முதியவர்கள் ஆதாரத்தோட சொல்லணும். ஆதாரம் மைக் தந்துருப்பா என்ன, அதாவது இளைஞர்களா முதியவர்களா எப்படி சொல்றது? ஒரு ஒரு கருத்து இல்ல, கருத்துல சொல்லுங்க. இளைஞர்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இளைஞர்கள். காரணம் என்னன்னா, முதியவர் 30 சோதனையை பார்த்துட்டு 31வது எழுதிட்டு இருப்பாரு. இவன் இப்பதான் ஃபர்ஸ்ட பார்ப்பான். ஃபர்ஸ்ட பார்த்துட்டு இவன் என்ன நினைப்பான்னா, இவன் பட்டு மாஞ்சி கண்ணீர் வடிச்சு அழுவான். இந்த 31வது பட்டுட்டிக்கிற முதியவர் இருக்கிறார் தானே, இவரை பார்த்து புன்னகைப்பாரு. இவருக்கு என்ன ஃபீலிங் தெரியுமா? இது மனுஷனா விளங்கிட்டா, நம்ம கண்ணீர் வடிச்சு கண்டிக்கிறோம், இவருக்கு ஒரு மேட்டராவே என்ன செய்யல படல. அவருக்கு என்ன தெரியுமெண்டா, நீங்க எப்படி சின்ன வயசுல ஒரு விளையாட்டு பொருளை வாப்பா வாங்கி தராட்டி உங்களை லட்சியமா எது மாறும்? உழைச்சு சம்பாரிச்சு இதை வாங்குறதா என் லட்சியம். அதையா வாங்கிட்டு இருக்கிறேன் எல்லாரும்? எவனாவது வாங்கல. எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஒரு சின்ன பஸ் ஆகிக்கும், ஒரு சின்ன கார் ஆயிருக்கும், ஒரு சாதாரண போனா இருக்கும், ஏதா இருக்கும். பெருசா வந்த உடனே இப்ப அதையா வாங்கிட்டு இருக்கிற எல்லாரும் இல்ல. இதுக்கு போய் நம்ம லட்சியம் எடுத்துக்கிறோமே எல்லாரும் என்ன செய்யறோம்? ஒரு யோசனையில இருக்கிறோமா? அது அவருக்கு தெரியும். நீங்க இப்ப அப்படி சொன்னாலும் ஒரு டைம்ல நீனு என்னோட தான் என்ன செய்வாய் இருப்பாய் அப்படின்னு தெரியும். ஒரு முதியவர் முதுகு வளைஞ்சு இப்படி போய்கிட்டு இருந்தாரா, ஒரு இளைஞர் கேட்டாரா, இந்த வில்லு எங்க வாங்கலான்னு கேட்டாரா. அது உனக்கு தானா ஃப்ரீயா வருமாட்டாரா அவரு, விளங்கிட்டா? அது உனக்கு என்ன செய்யும்? தானா ஃப்ரீயா வந்து சேரும். அப்படின்னா ஒரு முதியவருக்கு பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க, பெரும்பாலும் கவலைப்படுறவங்களா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற வசனங்களுக்கு, நீங்க சொல்லக்கூடிய நிறைய முதியவர்கள் முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய மனோநிலை இருக்கிறாங்க, தைரியமா இருக்கிறாங்க. மகன் உனக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தா, உனக்கு கஷ்டமா இருந்தா, என்னைய முதியோர் இல்லத்துல விட்டு நான் அங்க போய் இருந்துக்கிறேன், நான் இன்னொரு 5 வருஷம் தான் வாழ போறேன். இது ஒரு இளைஞன் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ல இயலாது. அவருடைய அனுபவம் அவரை என்ன செஞ்சிருக்கும், கொண்டு வந்து சேர்த்திருக்கும். எனவே அனுபவத்தின் மூலம் அவர்கள் தெரிந்ததை உங்களுக்கு இன்னொரு வழியில தெரிந்து கொள்ளலாம். அனுபவத்தின் மூலம் அவர்கள் தெரிந்ததை பட்டு தேய்றதை விட இன்னொரு வகையில தெரிந்து கொள்ளலாம். அது என்ன வழி தெரியுமா? குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது நாங்கள் அந்த நபிமார்களுடைய நிறைய சம்பவங்களை முஹம்மது ரசூலுல்லாஹ்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றோம். உங்களுக்கு நாம் ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், உங்களோட உள்ளம் பலம் பெறணும் என்பதற்காக அந்த சம்பவங்களை சொல்கிறோம் என்றால், உங்கள் உள்ளம் கீழே டவுன் ஆக கூடாது, இன்ஹியார் ஆக கூடாது. அதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உங்களுக்கு சொல்றோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உங்களுக்கு சொல்றோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை உங்களுக்கு சொல்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றோம். கேட்க 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 உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா? அதே பாதையில தான் நானும் போறேன். அவரால பொறுக்கேல ஏன் என்னால பொறுக்கேலாது, அவரால ஃபேஸ் பண்ண ஏன் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது என்று படிப்பினை உருவாகும். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் நம்பிக்கை உள்ள சம்பவங்களை வாசியுங்கள், நம்பிக்கை உள்ள அனுபவங்களை கேளுங்கள். யாராவது உங்களை விரக்தி விட்டானா, அவன் நல்ல முறையில விரக்தி விட்டாலும் கேட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. சிலர் இருக்கிறாங்க, அதாவது கத்தார்ல இப்ப தடை போயிட்டு தடைக்கு சாதிக்கும். இவன் யார் முடிவெடுக்க முடிந்து இந்த குரூப் முடிவெடுத்து எழுதிட்டு இனி அவ்வளவுதான், மிடில் ஈஸ்ட் நாட்டுக்கு போக வேண்டியதுதான், இந்த குரூப் பக்கத்துல உட்கார வேணும், விளங்கிட்டா? அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுங்கன்னா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க முதல்ல டிக்கெட் போட்டு போங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, நீங்க உறுதியா தான் நினைக்கிறீங்க, கிளம்புங்க, உங்களுக்கு தான் நிச்சயமா இருக்குது. ஏன் சும்மா சாதாரண இளைஞர்களை அவர் அப்படியே போகணும் என்று வந்தா அல்லாஹ் ரிஸ்க க்ளோஸ் பண்ணிடுவானா? க்ளோஸ் பண்ண மாட்டான். தீனை க்ளோஸ் பண்ணிடுவானா? பண்ண மாட்டான். ஏன் இந்த குரூப் இப்படி தெரியுதுல? சைத்தான் பேச வைக்கிறான், விளங்கிட்டா? சைத்தான் பேச வைக்கிறான். எந்த நஷ்டம் இந்த உலகத்துல வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா இருந்து கொண்டிருக்கிறான், உதவி செய்வான் என்கின்ற நம்பிக்கை வளர்க்கணும். இதையே நம்பி வாழுகின்ற வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது. விரக்தி ஊட்டுபவர்களை உடனே என்ன செஞ்சிடணும், இல்லாம ஆக்கணும். சவுதி கொத்தம் புதுசா வந்து இறங்குவா, அவனை கூப்பிடுறது. இவர் எப்பதான் 1 வருஷம் இருப்பார், இவர் கூப்பிட்டு வச்சு, இங்க சரியான டேஞ்சரான சிச்சுவேஷன் அப்படியா அப்படின்னு கேட்கிற, எம்பசிகளை போகல என்னைய கூப்பிட்டுருங்க அப்படின்னு. சரி ஓகே, எதா இருந்தாலும் என்னைய பேசிக்கங்க. அவன் உடனே கொலை பண்ணிடுவான். ஏன்? அவன் இவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இவர் 1 வருஷம் முந்தைய அறிக்கை இல்லையா? அப்படி சொன்ன உடனே நீங்க அறிவெல்லாம் தேவையில்லை, சொல்லணும் எந்த டேஞ்சரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல் விஷயம் நம்பிக்கை உண்டான, வழங்கிட்டா? எங்களை அச்சமுறுத்துகின்றவர்களை, எங்களை விரக்தி ஊட்டுகின்றவர்களை பயப்படவே கூடாது. தைரியமா எதிரான வார்த்தை என்ன செய்யணும், பேசணும். அது எதன் மூலம் வரும்? சும்மா வராது உங்களுக்கு. இப்ப நான் சொல்றதுக்காண்டி வரும், அவர் சொன்னார் அதுக்காண்டி சொல்லிவிடுவோம் வராது. நீ எப்ப வரும் தெரியுமா? பழைய நபிமார்களுடைய வரலாறுகள், அனுபவசாலிகளுடைய வரலாறுகளை கேட்கணும். கேட்கிற நேரத்தில் உங்களுக்கு திடமான ஒரு உறுதி வரும்.
இதெல்லாம் இது அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, அந்த சம்பவம் மாதிரி இருக்குது, இது இந்த சம்பவம் மாதிரி இருக்குதுன்னு என்ன செய்யும்? விளங்கும். இது வந்தால் மட்டும்தான், அதாவது சிறைச்சாலையில உள்ளார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர் அமைச்சராகிறதுக்கு மன்னர் கனவு காண்றதுக்கு சம்பந்தம் இல்லை தானே? அல்லாஹ் வணங்கானா இல்லையா? வருவது ஒரு மனிதனுக்கு. அன்புள்ள சகோதரர்களே, எனவே எப்பொழுதும் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களை பக்கத்துல வைங்க. நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களை, நம்பிக்கைனா நல்லதுல, களவெடுக்கிறது ஒருத்தர் நம்பிக்கை விட்டுறாரு, நீங்க அதுல இல்ல, நல்ல விஷயங்கள்ல ஒருத்தர் நம்பிக்கை விட்டுறாரு, அவரை பாராட்டுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி தந்தார்கள். எப்படி சொல்லி தந்தார்கள் சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ரஹு தியர வ உஹிப்புல் ஃபஅல் என்றார்கள். சகுனத்தை நான் வெறுக்கிறேன், அபசகுனம் ஏன்னா பின்னுக்காக்கி நல்லது. நல்ல வார்த்தையை விரும்புகிறேன், அது என்ன செய்யும்? ஆர்வம் ஊட்டும். நல்ல வார்த்தையை விரும்புகிறேன். ஒரு பிள்ளைய உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, எப்படி எக்ஸாம்ல எப்படி அவ்வளவுதான் எல்லாம் ஜீரோ அப்படி என்றார் அவரோட வாப்பா. நீங்க யோசிச்சு பாக்குறீங்க, ஜீரோ வாங்கினவன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அப்படியா, எங்கேயா கொண்டு போய் தள்ளி விடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வைங்களே, எப்படி இருக்கும்? அவர் திருப்பி எங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, மர ஜீரோ வாங்கினா அப்படித்தான் போகணும் தத்துவம் பேசிக்கிட்டு இருப்போமா? எப்படி சொல்லுவோம்? ஒன்னு யோசிக்காதீங்க. அவன் நல்ல ஒரு ஆளா வருவான், படிச்சவனா வருவான், நல்ல ஒரு டாக்டரா வருவான், ஒரு பெரிய அறிஞனா வருவான், சொல்லுவோமா இல்லையா? அவர் திருப்பி கேட்பாரா, அது எப்படி உங்களுக்கு தெரிய ஒரு அறிஞனா வருவான்னு கேட்பாரா? கேட்க மாட்டோம். நம்பிக்கை ஊட்டினா ஏற்றுக்கங்க. தத்துவத்துல யோசிக்க கூடாது. இது தத்துவ அடிப்படையில சரியான நீ வாழவே மாட்ட. நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களை வளர்த்தடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியை விசாரிக்க போறாங்க. அவர் அப்படி அந்த உச்சகட்டத்துல இருக்கிறாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா பஅஸ தஹூருன் இன்ஷாஅல்லாஹ், அல்லாஹ் குணமாக்கிடுவான்றாங்க. அவர் சொல்றாரு, தஹூர் பல் ஹிய ஹும்மா தஃபூர் அலா ஷைখিন கபீர் துஸீருல் குபூர் என்றார். குணமாகிறதா, நானே கபருக்கு போற சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபனஅம் இதன், அப்படியே ஆகட்டும் பண்ணாங்க. அப்படியே ஆகட்டும் பண்ண. அவர் தானே கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையா சொன்னாரு, நீங்க நல்லா வருவீங்க, உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். அப்ப என்ன செய்யணும்? கிடைக்குமோ கிடைக்கலையோ, நல்ல வார்த்தை பேசுறாங்களே ஆமீன் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆள் சொல்றாரு, நீங்க கோடீஸ்வரர் ஆகணுங்கன்னு சொல்லி, நானே நஷ்டத்துல உட்கார்ந்துட்டேன் கோடீஸ்வரன் ஆகிறீங்களா அப்படி திரும்பி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன். நிறைய பேருக்கு உன்னிட்ட அப்படி இருக்கிறதுனால கோபம் வருது. கோடி கோடியா வச்சுட்டீங்க போல, அவன் கோடி கோடியா தான் இங்க வச்சுட்டீங்க. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களோட வார்த்தை என்ன செய்யட்டும்? கபூலா கட்டும். நம்பிக்கை ஊற்றவனை சந்த வரவேறுங்க. தாழ்த்துற நிறைய பேருக்கு தாழ்த்துறது பிடிக்கும். எப்படி தெரியுமா? நீங்க படுற கஷ்டத்தை பார்த்தா நாம இவராவது நம்மளை விளங்கி வச்சுக்கிறாரேன்னு, நம்மளை யார் தாழ்த்துறானோ, நம்மகிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்றானோ, அனுதாபப்படுறானோ, அவன் எல்லாத்தையும் கிட்ட நினைச்சுக்கிட்டு, எவனெல்லாம் நம்மளுக்கு தெம்பு தாரானோ, இவன் சும்மா என்ன செய்யறான், நம்மளே பாராட்டி கண்டிக்கிறான்னு சொல்றேன். இதுதான் நம்மளை விரக்தியை நம்ம வளர்த்துக்கணும். பாராட்டுகின்றவர்களை வரவேற்றுக்கணும். நம்மளுக்கு ஆர்வம் தருகின்றவர்களை தூக்குங்க. அப்படி இருந்தால்தான் நம்ம என்ன செய்வோம்? இந்த உள்ளத்தை நல்ல முறையில் எரிப்போம். அவங்க வந்து பாத்தியில தரல, கெட்ட விஷயங்கள்ல தரல, மார்க்கத்துக்கு ஒரு நாளதுல தரல, உங்களோட வாழ்க்கைக்கு தராங்க. அங்க தத்துவத்தை என்ன செய்யக்கூடாது? யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இதை ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. இதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை சொன்னார்கள். கேளுங்கள், இது 4வது அம்சம். ரசூலுல்லாஹ்வுடைய அட்வைஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அட்வைஸை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அல் முஃமினுல் கவி, பலமான முஃமின் இருக்கிறானே, உடலாலும் உள்ளத்தாலும் ரெண்டும் பலமான முஃமின், அதாவது ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹ், சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன். எப்பையும் உலகத்துல விரக்தி அடையாம, நிராசை அடையாம, ஆர்வம் ஊற்றவன் வந்து எப்பையும் என்ன, அதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன். மினல் முஃமினி தஈஃப், பலகீனமான முஃமினை விட. எதை எடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் சரி வராது, இப்படி ஒரு குரூப் போவானே, இவர்களை விட இவர்கள் என்ன சிறந்தவர்கள். வஃபி குல்லின் ஹைர், எல்லாரிலையும் நலவு உண்டு. முஃமினாக இருந்தால் பலகீனமோ பலமோ எல்லாரிலையும் என்ன செய்து நலவு உண்டு. நீங்க என்ன செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு பாருங்க. அதுக்கு பின்னால இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு எது நலவு பயக்குமோ, எது உங்களுக்கு பலன் தருமோ, அதுல நல்ல ஆர்வமாக இருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எது உங்களுக்கு நல்லதை விளைவிக்குமோ, நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குமோ, அதில் ஆர்வமாக இருங்கள். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு அதுல உதவி தேடுங்க. அப்ப நல்லத்துல ஆர்வமா இருங்க. ஒரு கோடி முதல் போட்டிக்கிறோம், இன்னொன்று போட்டா 2 கோடி வருமா? பேராசை இல்ல, ஹலாலா தானே செய்றீங்க, இறங்குங்க. நஷ்டம் வந்தா என்ன செய்றீங்க? நஷ்டம் வந்தா அடுத்த ட்ரை பண்ற, அவ்வளவுதான். இப்படி கொண்டு போயிட்டு இருக்கணுமே தவிர என்ன, உங்களுக்கு கிடைப்பதில் ஆர்வமாக இருங்கள். வஸ்தஇன் பில்லாஹ், இஸ்திஆனா யாரு? அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள். வலா தஅஜஸ், என்றைக்கும் இயலாது அப்படி என்று ஆகிவிட வேண்டாம். வலா தஅஜஸ், சரி வராது, இனி ஒண்ணு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, இப்படி என்ன செய்ய வேண்டாம், ஆகிவிட வேண்டாம். ஃபஇன் அஸாபக ஷை, உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் விரும்பாதவைகள் நடந்து விட்டால் நீங்க என்ன சொல்லுங்க தெரியுமா?
கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ் நாடினா நடந்துட்டு அப்படின்னு சொல்லுங்க. பாரத்தை தூக்கி உடனே எங்க போடுங்க? அங்க போட்டுருங்க. நமக்கு சுத்தி 4 பேர் இருப்பான். நான் அப்பவே சொன்னனா இல்லையா, இதுதான் ஓவரா போவான்னு சொன்னேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பான். அதை பத்தி எல்லாம் ஒரு சைட்ல வச்சிருங்க. என்ன சொல்லுங்க? கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல். உண்மையிலே நீங்க தவறே இழைத்திருந்தாலும் கூட இது பிரயோசனம் இல்லை. சொல்றது தானே, நீங்க தவறே இழைச்சிட்டீங்க, அதனாலதான் அந்த நஷ்டத்துல அடைஞ்சீங்கன்னு இதை கேட்டா இன்னும் கீழே விழுந்துருவீங்க. அந்த நேரத்துல முக்கியம் தெம்புதான். ஒத்த சிறைச்சாலையில் இருக்கிறான்னு வைங்களே, சிறைச்சாலை இருக்கிறான், பொறுமையா இருங்க. நான் சொல்லத்தே, நான் பொறுமையா இருந்தா ஆகணும். அதான் உள்ளுக்கு இருக்கிறான், வெளியே போகலாம், பொறுமையா இருந்தான். அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா, சிறைச்சாலை ஒரு மேற்றாக இல்லாம அதை ஒரு உலகத்தை அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஊற்ற அமைப்புல என்ன தவறான முறையில போய் தான் தண்டிப்படத்தை போகணும். சும்மா தேவையில்லாம போனதை சொல்றேன். இன்னும் கொஞ்சம் ஆர்வம் என்ன செய்யணும்? ஊட்ட வேண்டும். விரக்தி என்ன செய்யக்கூடாது? வளர்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் தெரியுமா? ஷைத்தான் அந்த நேரத்துல வருவான். லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா கான கதா வ கதா. நான் இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா இப்படி எல்லாம் ஆகியிருக்குமே என்று சொல்லுவாங்க. நீங்க பெரிய இது மாதிரி என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. அது ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அப்வாப ஷைத்தான். இந்த லவ் என்ற வார்த்தை ஷைத்தானுடைய இஃப் என்ற வார்த்தை ஷைத்தானுடைய வாசல்களை எல்லாம் என்ன செய்துவிடும்? திறந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மனசு அப்படியே ஒட்டச்சி கீழே போடக்கூடிய விஷயம் இருக்குது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அதனால அடிக்கடி துஆ கேட்பார்கள். ஹைபருக்கு அனஸ்லாம் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்களோட ஹைபருக்கு போனேன். இப்போ ஒரு 2-3 நாள் பிரயாணம், போறது வாரது, அதாவது முழுமையா போறது வாரது 2-3 நாள் அடங்கும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ்லாம் சொல்றாங்க, அக்ஸருமா சமிஅத்துஹு யகூல், அவர் சொல்ல நான் கேட்ட அதிகமான வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸ் வல் கஸ்ல் வல் ஜுபன் வல் புக்ல் வ தலஅத் தைன் வ கலபத்திர் ரிஜால். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பாதுகாத்து. இவ்வளவு என்ன தெரியுமா? உங்களோட உள்ளத்தை உடைக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், கடந்த கால கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், வல் அஜ்ஸ் இயலாமை, வல் கஸ்ல் சோம்பேறித்தனம், வல் ஜுபன் கோழைத்தனம் மட்டும் ஃபைட் பண்றதல்ல, இயலாமை என்ற அந்த இடத்துக்கு போறது, ஃபேஸ் பண்ண இயலாம போறது இது. அதே போல கடன் நெருக்கடி, மற்ற நபர்கள் என்னை மிகைப்பது, இவைகள் எல்லாவற்றுடன் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கு பலமுறை துஆ கேட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இளைஞர்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்களே என்ன நடந்து விட்டாலும் இந்த வாழ்க்கை இதோட முடிஞ்சது. நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல படிச்சு நல்ல திறமையானவராக இருந்து சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. ஃபீல்டு உங்களை என்ன செய்யாது? தட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அவன் தான் 20 வருஷம் அங்க உட்கார்ந்து வந்துக்கிறானு, திருப்பி எக்ஸ்பீரியன்ஸை நீ கொடுக்காட்டி அப்படியே போயிட்டு இருக்கு. இவர் என்ன முடிவெடுக்க கூடாது? இப்படி அலைக்கழிக்கப்பட்டவர்கள் தான் பிற்காலத்தை என்ன செஞ்சாங்க? உரிய இடத்தை ஒன்னும் சரி வர நானே ஆரம்பிச்சிருவோம் திறந்தவங்க என்ன செய்யறாங்க? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க. அல்லாஹு தஆலா உனக்கு ஒரு சோதனையை தருகிறான் என்றால் எந்த சோதனையை நம்மளை தயார்படுத்த தான் தருவான். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? எங்கள் மனசு அதுல தயார்படுத்த. அதுக்கு பின்னால நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க. உங்களுக்குள்ள அனுபவம் இருக்குதா? வேற எவனுக்கு இருக்காதப்ப நீங்க அதெல்லாம் கண்டுட்டு தான் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? வந்திருப்பீர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை, விரக்தி ஊட்டுவதை நம்ம வளர்க்க கூடாது. அடுத்த ஒரு பகுதியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது என்ன அப்படி என்று சொன்னால் பெண்கள். அடுத்த பகுதி என்ன? பெண்கள் விரக்தி அடைவதில் இந்த சமுதாயத்தை நீங்க அடுத்த கட்டமாக பார்க்கலாம். பெண்கள் எல்லாம் இந்த ஆண்கள் செய்யற கொடுமையால கலக்கிட்டா, அதனால பெண்கள் இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். உண்மை அன்புள்ள சகோதரர்களே, ஆண்களை பெண்கள் நிறைய நச்சரிக்கிறாங்க தான் உண்மை. என்னடா விளங்காதா அப்படின்னு நினைக்கிற அளவுல நடக்கலாம். நம்ம இன்றைக்கே நம்ம அடிக்கடி அந்த ஆயுதத்தை தூக்கி வைக்கிறோமே, விவாகரத்து செஞ்சதும் இல்லை, கத்தி காலம் போகுது. இதெல்லாம் உண்மை. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே, விரக்தி என்கின்ற பகுதி பெண்களுக்கு அவசரமாக என்ன செய்யும்? உள்ளத்தை அப்படி தொத்திக்கொள்ளும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளவு சண்டை பிடிக்கிறான், என்னால நடக்கும். ஆனால் அவன் நிறைய யோசிச்சு செயல்படக்கூடிய தன்மை எல்லாம் கொடுத்துக்கிறான். அதனால நீங்க தான் கொஞ்சம் பணிஞ்சு போகணும். யாரு? பொதுமக்கள் எல்லாம் 100 பேர் ஆர்ப்பாட்டத்துல ஊண்டு அரசுக்கு எதிராக கத்தினா உடனே அரசர் இறங்கி வீட்டுல விலையை அறைய கூட யாருக்கும். மக்கள் இப்படித்தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்கன்றது எப்படி ஹுஸ்னுல் இதாரா, எப்படி நிர்வாகம் செய்யணும்னு உணரணும். நிர்வாகம் உங்கள்கிட்ட தரப்பட்டிருந்தால் அவசரமாக விரக்தி அடையக்கூடிய நிலையில யார் இருப்பார்கள் என்று சொன்னால் பெண்கள். சோ அவர்களுடைய உள்ளத்துல நீங்க என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கை விதைகளை வளர்க்கணும். நான் உனக்கு இருக்கிறேன் என்ற செய்தியை, சண்டை பிடிக்கிற டைம் சண்டை பிடிக்கிறது வேற, அதையே கொண்டு நல்ல சமாதானமா 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க.
நல்ல ஒரு விஷயத்த பேசுறதுக்கு. இவருக்கு பழைய சைத்தான் ஞாபகம் விட்டு அவங்களுக்கு ஞாபகம் விட்டுறது. ஏதோ ஒரு கணக்கு பார்த்துட்டு வருவாங்க, இது எங்க போச்சு அப்படின்னு இவர் தேவலாம் ஆரம்பிப்பாரு. அல்லது நீங்க இது எங்க கொடுத்தீங்கன்னு ஆரம்பிச்சு நல்லா இருந்த உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா உட்காரலாம சண்டை பிடிச்சி பிரிஞ்சு போறது. ஏன்? பழைய ஞாபகம், எதிர்கால ஞாபகம், நிகழ்கால ஞாபகம் எவனுக்கும் இல்லை. வணங்கிட்டா? இந்த ஞாபகத்தை பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய பக்கம்தான் அவர்களை விரக்தி ஊட்டக்கூடாது என்கின்ற எதிரி. ரசூலாங்க பாருங்க எவ்வளவு சொன்ன ரசூலாங்க, ஆண்களுக்கு சுஜூது செய்ய இருப்பேன் எல்லாம் சொன்னாங்க. ஆனா இறுதி உரையில யார சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் இன்னி உஹர்ரிஜு ஹக்க தஈஃபைன், 2 பலகீனமானவர்களுடைய உரிமை விஷயத்தில் நான் உன்னிடத்தில் சங்கடப்படுகிறேன் நாங்க ரசூலாங்க. அதுல ஒன்று யாரு? பெண்கள். ஒன்று யாரு? பெண்கள். இன்றைய சமுதாயத்துல அவசரமாக மனவிரக்திக்கு உட்படக்கூடிய புள்ளி விவரத்துல பெண்கள் வராங்க, அவசரமா வராங்க. நல்ல மார்க்கம் உள்ள பெண்கள் தான், நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் தான். ஆனால் அவர்களை வீட்டுல நல்ல மார்க்கப்பட்டுள்ளவராக இருப்பாரு, அவர்களை ஹுஸ்னுல் இதாரா, சிறந்த முறையில் திறமை செய்ய முடியாத ஆண்களும் அல்லது தந்தைமார் அல்லது கணவன்மார் அல்லது அண்ணன்மார்களால நடக்கக்கூடிய அவங்க தவறு விடுறாங்க. அவங்க தவறு விடல நான் சொல்லல, தவறு நிறைய விடுகிறார்கள். ஆனால் நிர்வாகம் ஒன்று தரப்பட்டிருக்கு, நிர்வாகம் உன்னிடத்துல தரப்பட்டிருக்கிறது. நீ நினைச்ச அந்த விரக்தியை என்ன செய்யலாம்? இல்லாமல் ஆக்கலாம். சாதாரணமான பாராட்டுக்களை கூட அவர்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மனைவிக்கு கை கொடுத்து சலாம் கொடுக்கறதுக்கு படுற பாடு எங்களுடைய ஹஸ்பண்ட்மார். அவ்வளவு பிரச்சனை பாராட்டுறது. அஸ்ஸலாமு அலைக்கும் கை கொடுத்து சலாம் சொல்லுங்க, அதுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா? இப்படி நான் சலாம் சொல்றது, உன்னோட வைஃபுக்கு தான் சலாம் சொல்றோம். அதுக்கு என்ன இவ்வளவு பாடுபடுறாங்கன்னா அவ்வளவுக்கு நம்மளுக்கு பாராட்ட பழக்கம். ஒரு சாப்பாடை நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்கிறேன், ஒரு சாப்பாடை வந்து பாராட்டி பழகுவோம், வருதில்லை நம்மளுக்கு. வீட்டுல சாப்பாடை பாராட்ட வருதில்லை, விமர்சனம் வேகமா வந்துடுது. பாராட்டுகள் எப்படி பாராட்டுறது? இத நல்ல சோறாக்கி உடனே வாய முடியுது, அதுக்கு அங்கெல்லாம் வருதில்லை. ஏன்? மனைவியை பாராட்டி இங்கிதமாக நாம விமர்சனங்களையும் தவறுகளையும் மனைவியோடு பேசிய அளவில் நல்லவைகளையும் நலவுகளையும் பாசிட்டிவையும் பேசுறதுக்குரிய ஆற்றலை நம்ம என்ன செய்யல? வளர்த்து கொள்ளவில்லை. மனைவியே கணவனை பாராட்டிட்டாலும் பயப்படுறாங்க, என்ன பாராட்டுறாங்க நம்ம, இவனே என்ன செய்யறா? பயப்படுறான். எதையும் நனவுக்காக சொல்றாரு என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. இதனால எதால வந்து தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நலவுகளை எதிர்பார்ப்பதில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நம்ம என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எமக்கு வாழத் தந்த சுதந்திரம் போல வேற எந்த மதமும் எந்த மதத்தினருக்கும் சொல்லல. அவ்வளவுக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு நலவத்தா, வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையில் இந்த வகினா அதாபன்னா, நரகத்தை விட்டு பாதுகாப்பதா. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நான் சுருக்கமாக தான் பேசியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில எழுதிக்கங்க, என்னென்ன விரக்தி எல்லாம் உங்களை பின்தள்ளிக்க முடியாது. முன்னுரையில நடந்த அந்த தௌபா சம்பந்தமான விஷயங்களுக்கு பாவம் மன்னிப்பு, இது இந்த ரமலான்ல மிக முக்கியம். இந்த ரமலான்ல நிறைய பேருடைய உள்ளத்தில் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பான ஷைத்தான் ரமலான்ல தான் இந்த அட்வைஸ் நிறைய பண்ணுவான். ரமலான் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான், சரி ஷைத்தான் இந்த பாவத்தை நிச்சயமா எல்லாம் மன்னிக்க மாட்டான். ரமலான் கழிச்சு உங்களை கொண்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். விட்டுறாதீங்க. எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான். நான் பாவிதான், எனக்கு எல்லாம் சான்ஸ் தந்திக்கிறான் மௌத்து வரைக்கும். எது வரைக்கும் சான்ஸ் தந்திக்கிறான்? மௌத்து வரைக்கும். மௌத்து வரைக்கும் நான் பாவம் பண்ணி கேட்பேன் என்று நீங்க நில்லுங்க, அல்லாஹ் அதை விட சந்தோஷப்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கையில நிற்கதியாக்கக்கூடிய விரக்தியூட்டக்கூடிய எந்த ஒரு மெட்டரை யார்கிட்ட கேட்காதீங்க. உள்ளத்துக்குள் அவைகளை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நம்பிக்கை ஊட்டுகிறான், அந்த நம்பிக்கையில நீங்க இருங்க. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தெம்பான வாழ்க்கை நமக்கு தந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை கட்டியெழுப்ப குறித்த வளத்தை தந்தருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிரு.